ஹாய் ஆல் திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி மினிமலான ஒரு பார்டர் ஒர்க் சிம்பிளாக எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்லீவோட பாட்டமில் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பஞ்ச் பீடில் 3mm பீட் எடுத்திருக்கேன். பஞ்ச் பீடில் நான் எப்போவுமே டல் கோல்டு தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் அதுதான் நம்மளுக்கு லைஃப் வரும். ஷைனிங் பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும், பட் சீக்கிரமாகவே ஃபேட் ஆயிரும். பஞ்சில் இருந்து பீட்ஸை நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைனில் இந்த மாதிரி 3mm பீடை சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா திலகம் ஸ்டோனில் கோல்டன் கலர் ஸ்மால் சைஸில் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட சாரீ ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தான். ஸோ நான் கோல்டன் கலர் திலகம் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதே போல் நீங்களும் உங்களோட சாரீ கலர்லேயே ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட்ஸ் கால்குலேட் பண்ணி தான் நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். கரெக்டாக 3 பீட் கேப் விட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எடுத்திருக்க ஸ்டோனோட சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் மீடியம் சைஸில் ஸ்டோன் எடுத்திருந்தீங்கன்னா 4 or 5 பீட்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இப்போது நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டோனை இது போல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் கொடுத்த மாதிரி ஸ்டோனோட அப்வர்ட்லையும் 3mm பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகைன் அதே போல் 3 பீட்ஸ் டிஸ்டன்ஸ் விட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ண க்ளூவில் மறுபடியும் திலகம் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது ரைட் ஆர் லெஃப்டில் மூவ் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனால் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பூட்டாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது போல் கிராஸாக 2 டாட்க்கு சென்டரில் வர மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எப்படி ஒர்க் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸ்லேயுமே நான் 2 3mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டோனோட பிட்வீன்லையும் 2 பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா என் நாட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என் நாட் பண்ணாமல் த்ரெட்டை கண்டினியூ பண்ணிங்கன்னா த்ரெட் விசிபிளாக தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்காது. இப்போது 3mm பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கலாம். ஸ்டோனோட அவுட்லைன் ஃபுல்லாக 2 சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். திலகம் ஸ்டோனோட எட்ஜஸில் எப்படி ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணணுன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ணாலும் ஸ்டோன் சுற்றி சுகர் பீட் கொடுக்கும்போது கண்டிப்பாக 1 பீட் அல்லது 2 பீட் மட்டும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கர்வ் எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே போல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரையாக விட்டு ஒர்க் பண்ணால் தான் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்லீவோட பார்டர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா பூட்டாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சேம் திலகம் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். புட்டாவுக்கு மார்க்கிங் பண்ண பிளேஸில் ஃபுல்லாகவே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஸ்டோன் எடுத்து பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 சுகர் பீடாக கொடுத்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா என் நாட் பண்ணிவிட்டு ஸ்டோனோட டவுன்வர்டில் ஒரு 4mm ஒரு சுகர் பீட் எடுத்து ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் அதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனை கிளைண்ட் ஹாஃப் ஸ்லீவில் தான் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ 1 டேலேயே நம்ம இந்த டிசைனை கஸ்டமைஸ் பண்ணிடலாம். ஸ்லீவில் கொடுத்துருக்க இதே பார்டர் ஒர்க்கு தான் பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக்லையும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.